விசுவாவசு வருடம் பங்குனி 30 திங்கட்கிழமை தேய்பிறை ஏகாதசி திதி இரவு 10:26 மணி வரை. அதன்பின் துவாதசி திதி அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 1:22 மணி வரை. அதன்பின் சதயம் நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் அதிகாலை 1:06 மணி வரை மிதுனம். அதன்பின் கடகம். பொது முகூர்த்த நாள் ஏகாதசி விரதம் பெருமாள் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:08 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் அதிகாலை 2:48 மணி. அஸ்தமனம் மதியம் 2:53 மணி. மேஷம் ராசி அன்பர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழிலில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர். எடுக்கும் முயற்சி லாபம் தரும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பெரியோர் ஆதரவு கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். பொன் பொருள் சேரும். ரிஷபம் ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். வழக்கத்தை விட இன்று விற்பனை அதிகரிக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் முதலீட்டிற்கேற்ப லாபம் கிடைக்கும். நினைத்ததை நடத்தி முடிப்பீர். வியாபாரத்தில் பணியாளர் ஒத்துழைப்பாக இருப்பர். மிதுனம் ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். நேற்று இருந்த நெருக்கடி விலகும். மனதில் தெளிவு ஏற்படும். பெரிய மனிதர் சந்திப்பு நிகழும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். எதிர்பார்த்த பணம் வரும். வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். கடகம் ராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறு வேறாக இருக்கும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். அலைச்சல் அதிகரிக்கும். பணியில் இருப்பவர்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லது. புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். சிம்மம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். பொன் பொருள் சேரும். தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். நேற்றைய எண்ணம் நிறைவேறும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். வெளியூர் பயணம் லாபம் தரும். கன்னிராசி அன்பர்களே, நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள். உங்கள் எண்ணம் நிறைவேறும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். வழக்கு சாதகமாகும். மறைமுக தொல்லை கொடுத்தோர் விலகுவர். துலாம் ராசி அன்பர்களே, நன்மையான நாள். எண்ணம் நிறைவேறும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் தீர்வு ஏற்படும். குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பண வரவில் ஏற்பட்ட தடை விலகும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதால் எடுக்கும் வேலை வெற்றியாகும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். நீங்கள் நினைப்பது நடக்கும். பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி நீங்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். பலமுறை முயற்சித்தும் நடக்காமல் இருந்த வேலை நடக்கும். உழைப்பினால் வருமானம் திருப்தி தரும். அவசர வேலைகள் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கும். தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் வெற்றியடையும் நாள். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். தடைப்பட்ட வேலை நடக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வரவேண்டிய பணம் வரும். அரசு வழியில் மேற்கொண்ட வேலை முடியும். பணியாளர்களுக்கு அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். நேற்று முடியாமல் இருந்த வேலை முடியும்.
மகரம் ராசி அன்பர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த பணம் வரும். நேற்று இருந்த குழப்பம் விலகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர். உங்கள் முயற்சியால் ஏற்பட்ட தடை விலகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கும்பம் ராசி அன்பர்களே, குழப்பத்திற்கு ஆளாகும் நாள். கையில் எடுத்த வேலை இழுபறியாகும். மனம் சோர்வடையும். எதிர்பார்த்த பணம் வரும். மனதில் தைரியம் உண்டாகும். குழப்பமின்றி செயல்படும் வேலை நடக்கும். நேற்றைய கனவு நனவாகும். வெளியூர் பயணம் லாபம் தரும். அதிகாரியால் நன்மை நடக்கும். மீனம் ராசி அன்பர்களே, வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். நெருக்கடிக்கு ஆளாவீர். அலைச்சல் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு வேலைப்பளு உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். புதிய முதலீடு வேண்டாம். கடன் கொடுப்பதை தவிர்க்கவும்.